ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கார்டு ஹவர் எஃபெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 கார்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மேல் இமேஜ் போட்டு இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் மேல் இமேஜ் இருக்கும். மேலே கீழே வந்து அவரோட நேமு, அது கீழே அவரோட என்ன டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கோம். சேம் அதே மாதிரி ஒரு ஃபீமேலோட ஃபோட்டோ, கீழே நேமு, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனு. அந்த இமேஜ் கரெக்டாக இதில் ஃபிட்டின் பண்ணுற மாதிரி வரணும். ஓகேங்களா, கரெக்டாக ஃபிட் ஆகணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாக்ஸ்க்கு பார்டர் ரேடியஸு, பாக்ஸ் ஷேடோ கரெக்டாக கொடுத்து, இதே மாதிரி நம்ம இப்படி ஹவர் பண்ணால் அதை வந்து மூவ் ஆகி முன்னாடி வர மாதிரி நம்மளுக்கு பாக்ஸ் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணி ஷோ ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கார்டு ஹவர் எஃபெக்ட்னு சொல்லி. ஸோ இந்த HTML ஃபைல் CSS ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிடலாம். கார்டு ஹவர் எஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டிவ்வுக்குள்ளே இமேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா, இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு சிப்லிங்ஸாக இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு H3 டேகு ப்ளஸ் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு டிவ், மெயினாக ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து அதுக்குள்ளே வந்து இமேஜ்க்கு ஒரு டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட இன்னொரு சிப்லிங்ஸ் டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு H3 டேக்கு, அப்புறம் பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறோம். கிளாஸ் வந்து கார்டு அப்படின்னு சொல்லி தரோம். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் தரோம். இதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி தரோம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு H3யில் வந்து ஜஸ்ட்டு அந்த பர்சனோட நேம் ராகுல் அப்படின்னு சொல்லி தரோம். நெக்ஸ்ட் இதில் வந்து அவருடைய ஜாப் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இந்த இமேஜில் வந்து நம்ம என்ன இமேஜ் போட போகிறோமோ அந்த இமேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போது நம்ம எடுக்கணும். ஸோ இந்த இமேஜ் தான் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ், மென்னு அப்புறம் உமன் இமேஜ், இதுவும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மென் உமன் ரெண்டுமே வந்துடுச்சு. இப்போ வந்து மென் ஸ்லாஷ்ன்னு கொடுத்தா என்னென்ன இது இருக்கோ அப்படியே வரும். மென்னோட இமேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வரல, நம்மளுக்கு லோட் ஆகலை அப்படின்னா நம்ம ஆல்ட்ராக நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம்ல, அதில் நம்ம மென் அப்படின்னு சொல்லி தரலாம். மென் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் வருது, அது கீழே ராகுல் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ சேம் நம்ம அந்த உமனுக்கும் அப்படியே பண்ணிடலாம். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு மென்னுக்கு பதிலாக உமன், இங்கேயும் உமன். நேமு வந்து நேஹா சர்மா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நேஹா சர்மா
சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்களுடைய ரோல் தந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், 2 கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஒன்லி இப்போ நம்ம HTML மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவருடைய இமேஜ் அப்புறம் இவருடைய இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிஎஸ்எஸ் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்டுக்கு நம்ம சிஎஸ்எஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? கார்டுன்ற ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் தரோம். விட்டு ஒரு 200 பிக்சல்ஸ் தரோம். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகேங்களா? பார்டர் தந்தாச்சு. இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஒன்றுக்கு மேலே இன்னொன்று ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்லைன் டிஸ்பிளே கொடுக்க போகிறோம். டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக் பக்கத்தில் தானே நம்ம ஷோ ஆகணும், அதனால் இன்லைன் பிளாக்னு திறக்கிறோம். இங்கே பாருங்கள் இப்போ பக்கத்தில் வந்துச்சு. பட் ஆனால் இது ரொம்ப இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மார்ஜின் கொடுக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும். மார்ஜின் வந்து 10 பிக்சல்ஸ் தரோம். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜ்க்கு தரப்போகிறோம். ஓகேங்களா? இமேஜ்ன்ற நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இமேஜ்க்குன்னு தனியாக ஐடி கொடுக்குறோம். ஓகேங்களா? இமேஜ்க்கு நம்ம இது செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து விட்டு வந்து 100% விட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி தரோம். இங்கே பாருங்கள், விட்டு நம்ம 100% கொடுத்தோடனே இப்படி வந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபிட்டின் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டோம். ஓகேங்களா? இமேஜ்க்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு தரோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேடிங் தரோம். பேடிங் வந்து 0 தரோம், அப்புறம் 2 பிக்சல்ஸ் தரோம். நெக்ஸ்ட்டு 0 அப்புறம் 2 பிக்சல்ஸ் தரோம். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு வந்து பேடிங் செட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ஸோ இப்போ வந்து இதில் 15 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் கார்டோட. இதில் வந்து இதுக்குள்ளே 15 ஆகணும். ஸோ அதனால் வந்து ஹைட் 400ன்னு தரேன். இப்போ பாருங்கள் 400னா எவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 315 தரேன். 350 பிக்சல்ஸ் தரேன். இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 313 தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஐடி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கார்டு மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பார்டருக்கு வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் தரலாம். மொத்த கார்டுக்கும் பார்டர் ரேடியஸ் தரும். ஓகேங்களா? 10 பிக்சல்ஸ் வந்தோடனே இப்போ கொஞ்சம் இது இப்படி பண்ணி தருது. ஸோ அந்த இமேஜ்க்கும் பார்டர் ரேடியஸ் தர போகிறோம். ஏன்னா இமேஜ் வந்து வெளியே வந்து ஷோ ஆகும். ஸோ அதுவும் 15 ஆகணும். இதுக்கும் ஒரு 10 பிக்சல்ஸ் தரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து உள்ளே வந்துச்சு. இதுக்குள்ளே வந்து இமேஜ் ஷோ ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஷேடோ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாக்ஸ் ஷேடோ
பாக்ஸ் ஷேடோ வந்து இப்போ கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் வந்து ஹாவர் பண்ணால் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா, எப்போ எதை ஹவர் பண்ணால் டாட் கார்டை வந்து ஹாவர் பண்ணுறோம். ஹாவர் பண்ணால் டச் பண்ணால் நம்ம மவுஸ் போய் அந்த கார்டுக்குள்ளே வச்சா நம்ம என்னென்ன சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி தரோம். ஜஸ்ட்டு பாக்ஸ் ஷேடோ வரணும். ஓகேங்களா, பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு 16 பிக்சல்ஸ் தரும். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பாக்ஸ் ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணணும். பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் தரும். 2 பிக்சல்ஸு, இதுக்கு 2 பிக்சல்ஸு. பிளர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ் தரலாம். கலர் வந்து பிளாக் கலரில் தந்துடுறேன். ஸோ வந்து இதுக்கு 2 பிக்சல்ஸு, இதுக்கு 2 பிக்சல்ஸு. பிளர் ரேடியஸ் வந்து 16 தரேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பிளாக்கில் தான் தரேன் இதுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இப்போ ஒரு பிளர்ராக தெரியுதா, பாக்ஸ் ஷேடோ தெரியுதா. இப்போ நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் பாக்ஸ் ஷேடோ தெரியுதா. ஸோ நம்ம இந்த மவுஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி போனாலே இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி வந்து ஷோ ஆகுது, அந்த கார்டு வந்து முன்னாடி வர மாதிரி ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 25 வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் அப்படியே எனக்கு வந்து ஷேடோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆகி ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறேன். ட்ரான்சிஷன் ஒரு அனிமேஷனாக ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரான்சிஷன் கொடுக்குறேன். ட்ரான்சிஷன் எப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி தரேன். 2 செகண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ட்ரான்சிஷன் வந்து ஃபஸ்ட்லேருந்து தரலாம். எதுக்கு அப்படின்னா பாக்ஸ் ஷேடோக்கு தரணும். ஸோ வந்து 2 செகண்ட்ஸு வந்து தரேன். நெக்ஸ்ட் வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா, ஏஸ் டைமிங் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு டிலே டைமிங் வந்து 0.2 செகண்ட்ஸ். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தந்துடுறேன். டிலே டைமிங் வந்து 0.2 செகண்ட்ஸ் தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் கிட்ட கொண்டு போகிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக மேலே வருது. ஓகேங்களா, 2 செகண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வருது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 1 செகண்ட் வச்சிடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் கிட்ட கொண்டு போனோடனே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருக்குது அந்த கார்டு. இங்கே பாருங்கள் முன்னாடி வர மாதிரி இருக்கா, கொஞ்சம் அப்படியே அனிமேஷன் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு இது தான் சேஞ்ச் ஆகுது, பாக்ஸ் அடைஞ்சு சேஞ்ச் ஆகுது. நம்மளை இது கொண்டு போனோடனே முன்னாடி வர மாதிரி இருக்குது அனிமேஷனாக. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த கார்டு ஹாவ். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் லேட்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போது நம்மளுக்கும் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணது வந்துடும். ஸோ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் CSS ப்ராப்பர்ட்டி செட்ஸ் ஹவு அண்ட் எலமெண்ட் இஸ் பொசிஷன் இன் எ டாக்குமெண்ட். இப்போ ஒரு HTML வெப் பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் எப்படி அந்த டாக்குமெண்ட்டில் பொசிஷன் பண்ணும், இந்த பிளேஸில் லெஃப்ட்டில் பண்ணுமா, ரைட்டில் பண்ணுமா, சென்டரில் பண்ணுமா, இந்த மாதிரி பொசிஷன் எப்படி பண்ணணும் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டாப், ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மின் த ஃபைனல் லொகேஷன் ஆஃப் த பொசிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி நம்ம ஃபைனல் லொகேஷன் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது செட் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. பொசிஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டாட்டிக், செகண்ட் ரிலேட்டிவ், தேர்ட் அப்சல்யூட், ஃபோர்த் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பார்க்கலாம். ஸ்டாட்டிக் வந்து இதுலேயும் டாப் அந்த 4 நம்ம சொன்னோம்ல, டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அண்ட் Z இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நோ எஃபெக்ட், எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. திஸ் இஸ் அ டிஃபால்ட் வேல்யூ. ஸ்டாட்டிக் ஏன் தரோம்னா டிஃபால்ட்டாக நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதே பொசிஷனில் போய் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தரோம். ஓகேங்களா, எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தருது. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் டைனமிக் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா, சேஞ்சஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிற மாதிரி எதுவுமே வராது. பட் டைனமிக் வெப்சைட் அப்படின்னா நம்ம வெதர் வெப்பேஜ், வெதர் வெப்சைட்டு,
ஸோ நியூஸ் வெப்சைட் அந்த மாதிரி பார்த்தா அந்த டைமிங் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து இது ஸ்டாட்டிக்னா எந்த ஒரு சேஞ்சும் வராது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் ஹெச்டிஎம்எல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், சிஎஸ்எஸ்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது லிங்க் பண்ணிட்டேன். ஸோ டிவ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம செட் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் தரேன், விட்த்து வந்து 100 பிக்சல்ஸ் தரேன், பேக்ரவுண்ட் கலர் தரேன், ஆக்வான் தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இது ஷோ ஆகும். இப்போ வந்து நான் பொசிஷன் தரேன். பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி தரோம் ஓகேங்களா. ஸ்டாட்டிக்னு சொல்லி தந்துட்டேன். இப்போ வந்து எந்த சேஞ்சஸும் வராது ஓகேங்களா, அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ண போகிறோம். எப்படி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சு மூவ் பண்ண போகிறோம். லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் ஒரு 100 பிக்சல்ஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் வரல ஓகேங்களா. இப்போ இதே வந்து ரைட்டில் நான் சொல்கிறேன், ரைட்டில் அது உள்ளே போயிடும். ஸோ வந்து டாப்பில் தரேன் ஓகேங்களா, டாப்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தரேன். பட் எந்த ஒரு சேஞ்சும் வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் வராது ஓகேங்களா. ஃபிக்ஸடாக ஒரு இதில் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சும் வரக்கூடாது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து ரிலேட்டிவ் ஓகேங்களா. ரிலேட்டிவ் அப்படின்னா ஆஃப்செட் இஸ் ரிலேட்டிவ் இட் செல்ஃப் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் ஓகேங்களா. இட் செல்ஃப் இது வந்து ஒரு ரிலேட் பண்ணியிருக்கோம். எது ரிலேட் பண்ணியிருக்கோம், அந்த பாக்ஸே ரிலேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அந்த பாக்ஸோட பொசிஷன் பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது இப்போது ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 50 பிக்சல் கொடுத்தா இது இங்கேருந்து இப்படி சேஞ்ச் ஆகும் லெஃப்ட்டில் ஓகேங்களா. லெஃப்ட்டில் கொடுத்தா இப்படி சேஞ்ச் ஆகும், ரைட்டில் கொடுத்தா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், உள்ளே சேஞ்ச் ஆகும். ரிலேட்டிவ் டு இட் செல்ஃப் வச்சு சேஞ்ச் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் ரிலேட்டிவ் தரேன் ஓகேங்களா. டாப் மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு நான் 100 பிக்சல் கொடுத்தோன்னே ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ரைட் சைடில் ரிலேட்டிவ் டு இட் செல்ஃப் இந்த பாக்ஸை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து டாப்பும் நான் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், டாப்லேருந்து 100 பிக்சல் கீழே வந்துச்சு ஓகேங்களா. இப்போ நான் ரைட் கொடுக்குறேன், ரைட் வந்து 10 பிக்சல்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் மூவ் ஆகும். சேஞ்சஸ் நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னா 100 பிக்சல்ஸ் தரேன். ஏன் இப்போ மூவ் ஆகலை அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் ஒன் சைடு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துட்டோன்னா ரைட் நமக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ரைட் சைடு வந்து உள்ளே போயிடுச்சு ஓகேங்களா. இந்த HTML பேஜ் விட்டு வெளியே போயிடுச்சு. ரைட் சைடு நான் இப்போ எடுத்துடுறேன். ஸோ நான் லெஃப்ட்டு இப்போது கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நார்மலாக அந்த லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகி ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ பாட்டம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் 100 பிக்சல்ஸ் தரேன். இங்கே பாருங்கள், எந்த சேஞ்சும் வரல, ஏன்னா நம்ம டாப்பில் ஃபஸ்ட்டு தந்துட்டோம். டாப்பில் நான் எடுத்துக்கிறேன். இப்போது பாருங்கள், பாட்டம் கொடுத்தோடனே டாப் சைடில் மூவ் ஆகும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே இருந்திருக்கும் முன்னாடி. ஸோ நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ண அப்புறம் இங்கே வந்துருக்கு. ஸோ பாட்டம் கொடுத்தோடனே டாப் சைடில் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் டாப் கொடுத்துட்றேன், பாட்டம் எடுத்துடுறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே இந்த சைடில் வந்துருக்கு. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஓகேங்களா. ரிலேட்டிவ் பொசிஷன் பேஸ் பண்ணி வருது. ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ் டு இட் செல்ஃப், அந்த எலமெண்ட்க்கு பேஸ் பண்ணி அது மூவ் ஆகும் ஓகேங்களா. அது எந்த பொசிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் ரிலேட்டிவ். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பொசிஷன் ஓகேங்களா. த எலமெண்ட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ அண்ட் நோ ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த எலமெண்ட் இந்த பேஜ் லேஅவுட். இட் இஸ் பொசிஷன்ட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன்ட் ஆன்செஸ்டர். இஃப் எனி அதர்வைஸ் இட் இஸ் பிளேஸ்டு ரிலேட்டிவ் டு த இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் ஓகேங்களா. ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னா, இதோட ஆன்செஸ்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், இதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ வந்து இதோட பேரண்ட்டு எது இருக்கோ அது பேஸ் பண்ணி இது மூவ் ஆகும். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ
அப்சல்யூட் இப்போ ட்ரை பண்ணலாம். அப்சல்யூட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் நான் டாப்பும் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், இது மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து 1000 தரேன். 1000 தான் இந்த ஓரமாக போயிடுச்சு. ஓகேங்களா, இது எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹோல் இதுக்கு பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹோல் பாடி டேக். ஓகேங்களா, இதோட ஆன்செஸ்டர் யார்? பாடி டேக் தான். டிவ்வுக்கு பாடி டேக் தான் ஆன்செஸ்டர். ஓகேங்களா, ஸோ இது பேஸ் பண்ணி மூவ் ஆகுது தான் அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இன்னொரு டிவ்வு க்ரியேட் பண்ணுறேன். டிவ்வுக்கு ஐடி தரேன். ஐடி வந்து 2ன்னு தரேன். இதுக்கு ஐடி வந்து 1ன்னு தரேன். ஸோ வந்து இதுக்கு வந்து 1ன்னு தரேன். சேம் இதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இதில் 2ன்னு தரேன். 1ன்னு தரேன். ஓகேங்களா, நம்பர்லேயே தரேன். 1 2ன்னு தரேன். இங்கே பாருங்கள், 1 2ன்னு தந்தோடனே இங்கே வந்துச்சு ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வந்துச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை மூவ் பண்ண போகிறோம். அப்சல்யூட்னு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், அப்சல்யூட்னு கொடுத்து லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ அப்சல்யூட் கொடுத்தோடனே லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணோடனே இங்கே வந்துச்சு இது. ஸோ இது வந்தோடனே இதோட பிளேஸில் இது பிடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா, அந்த செகண்ட் பாக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரிமூவ் ஃப்ரம் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோலேருந்து ரிமூவ் ஆகி நோ ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த எலமெண்ட் பேஜ் லே அவுட். ஒரு ஸ்பேஸும் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா, இப்போது இதோட ஸ்பேஸ் இங்கே காலியாச்சு அப்படின்னா வேறு எலமெண்ட் வந்து இங்கே ஸ்பேஸ் பிடிச்சிடும். ஓகேங்களா, பட்டு அந்த இதில் ரிலேட்டிவில் வந்து அந்த ஸ்பேஸ் அப்படியே அதுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பட் இதில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருந்தால் வேறு எலமெண்ட் வந்து பிடிச்சிக்கும். இதுக்கும் அப்சல்யூட் கொடுத்துட்டு இதுக்கும் சேம் லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி தரேன். இது வந்து இதோட மேலே வந்து பிடிச்சிக்கிச்சு பாருங்கள், இதோட பிளேஸில். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் வந்து அதான் ஒரு விஷயம். அப்சல்யூட்டில் எப்படி அப்படின்னா அதோட பிளேஸே வந்து அதோட வேறு எலமெண்ட் இருந்தாலும் அதை வந்து கவர் பண்ணிவிடும். ஓகேங்களா, கவர் பண்ணி மேலே உட்காந்துரும். ஸோ அதான் வந்து அப்சல்யூட்டில் ஒரு ஸ்பெஷல் திங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எந்த சேஞ்சும் வரல. இப்போ வந்து இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஃபிக்ஸ்டும் அப்சல்யூட் மாதிரி தான், சேம் தான். இதுலேயும் நோ ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. ஸோ வந்து இதுவும் பாடி அந்த இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபிக்ஸ்டு பொசிஷன் இதுதான். இந்த எலமெண்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ அண்ட் நோ ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் த எலமெண்ட் இன் பேஜ் லேஅவுட். ஸோ சேம் அந்த அப்சல்யூட் மாதிரி தான் இருக்கும். இஃப் திஸ் பொசிஷன் ரிலேட்டட் டு இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் எஸ்டாப்ளிஷ் பை த விபோர்ட். அதான் ஸோ இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா அதோட இனிஷியல் கண்டெய்னிங். ஓகேங்களா, இனிஷியல் கண்டெய்னிங் பிளாக் வச்சு அது வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். இனிஷியல் கண்டெய்னா அந்த இப்போ பாடினா பாடி டேக். ஓகேங்களா, பாடியை வச்சு நம்ம பொசிஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அதோட ஆன்செஸ்டர் அதோட பேரண்ட் வச்சு நம்ம பொசிஷன் கொடுத்தா இதில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த தமிழா. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், கிரியேட்டிங் ஏ சிம்பிள் ஸ்மைலி ஃபேஸ். இதான் நம்மளுக்கான டாஸ்க் இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம எமோஜி எல்லாம் இருக்கும்ல நம்ம ஃபோனில், ஒரு ஸ்மைலி எமோஜ் அதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் யூஸிங் HTML அண்ட் CSS. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு 2 ஐஸு அப்புறம் ஒரு மவுத் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம்ல, ஸோ அதை வச்சு பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சு இந்த ஷேப்லாம் கரெக்டாக வர மாதிரி பண்ணி நம்ம ஒரு ஸ்மைலி இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஷோ அது இல்லை இதே மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு டிவுக்குள்ளே இன்னொரு டிவ், இது வந்து மெயின் டிவ். ஓகேங்களா? மெயின் டிவ் இது வந்து ஃபேஸ், மொத்த ஃபேஸ்க்கும். ஸோ இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கான மவுத். ஓகேங்களா? ஃபேஸ்க்குள்ளே தான் மவுத் இருக்கும். ஸோ இது வந்து மவுத். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸு அப்புறம் ஐஸ்க்கு இருக்குல்ல, ஸோ ஐஸ்க்கான ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐஸில் வந்து 2 ஐஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டிவ் ப்ளஸ் அதுக்கு இன்னொரு டிவ். ஓகேங்களா? லெஃப்ட் ஐ ரைட் ஐ. ஸோ டிவ்ஸு க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இது கிளாஸ்க்கு தந்துடலாம். ஸோ இது கிளாஸ் வந்து ஃபேஸ்னு தந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கிளாஸ் தர போகிறேன். இது கிளாஸ் வந்து மவுத். நெக்ஸ்ட்டு வந்து இது கிளாஸ் வந்து ஐஸ்ன்னு தரேன். ஸோ இந்த டிவுக்கு கிளாஸ் தரேன். லெஃப்ட் ஐ, அப்புறம் இந்த டிவு கிளாஸ் தரேன். ரைட் ஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபேஸுன்னு ஒரு டிவு க்ரியேட் பண்ணியிருக்கேன், மொத்த டிவு. ஸோ அதுக்குள்ளே மவுத்துன்னு ஒரு டிவு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஐஸுன்னு ஒரு டிவு. ஓகேங்களா? ஐஸு ஒன்று கொடுத்து லெஃப்ட் ஐ ஒன்று ரைட் ஐ ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் போயிடலாம். சிஎஸ்எஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் டிவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டைலிங்கு. டாட் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹைட் கொடுக்கலாம். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் தரேன். விட்த்து தரேன். விட்த்தும் சேம் 400 பிக்சல் தரேன். பேக்ரவுண்ட் கலர் தரேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ கலர் தானே இருக்கும். ஸோ எல்லோ கலர் தரேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் விட்த் ஏன் சேமாக தரோன்னா அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ ஷோ ஆகும். ஸோ ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்னரை ரவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும், பார்டர் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து 50% கொடுக்குறேன். 50%னா ஒரு அப்படியே சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது எப்படி ஷோ ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ 400 பிக்சல் ஹைட் விட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக நம்மளுக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். ஸோ பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்ததால இங்கே ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபேஸ்க்கானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மவுத் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மவுத்துக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாட் மவுத் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்டு விட்த்தெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 75 பிக்சல் போதும். விட்த்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஏன்னா ஹைட் கம்மியாக தானே இருக்கும், மவுத்தில் விட்த்து தான் அதிகமாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் கலரில் தரேன், டிஃப்ரெண்ட்டாக ஷோ ஆகணும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் தரேன். பார்டர் ரேடியஸில் வந்து இதுதான் கொஞ்சம் கரெக்டாக தரணும். ஸோ நம்மளுக்கு வந்து பாட்டமில் இருக்கிற லெஃப்ட்டு ரைட்டு இதான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு கரெக்டாக தரணும். ஸோ இதுக்கு 0 தரேன், இதுக்கும் 0 தரேன். டாப்பில் 2 சைடு லெஃப்ட் ரைட்டு. பாட்டம் வந்து 50 பிக்சல் தரேன். ஸோ இதுக்கும் 50 பிக்சல் தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் தரோம். பொசிஷன் அப்சல்யூட்னு தரேன். அப்சல்யூட் தந்தால் தான் அதோட ஆன்செஸ்டர் பேஸ் பண்ணி மாறும், அதோட பேரண்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மவுத் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மவுத் வந்து இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ வந்து
இப்போது இதுக்கு வந்து நம்ம 400 பிக்சல் தந்தோம் ஹைட்டு விட்த்து, ஓகேங்களா. 400 பிக்சல் தந்ததால் ஒரு 100 பிக்சல்ஸில் நம்ம இது வச்சா கரெக்டாக இருக்கும். 100 பிக்சலில் வச்சா கரெக்டாக 200லேருந்து 300 கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100 இருக்கும். ஸோ 100 பிக்சலில் வச்சிடலாம். லெஃப்ட்டில் 100 பிக்சல்ஸ்னு தரேன். லெஃப்ட்டில் 100 பிக்சல்ஸ் இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். 120 பிக்சல்ஸ் தரேன். ஸோ இங்கே வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரலாம். 150 தரேன், பார்க்கலாம். இப்போ வந்து சென்டரில் வந்துச்சு, ஓகேங்களா. இப்போ டாப்லேருந்து இங்கே பாட்டம் இங்கே வரணும். ஸோ அதுக்கு வந்து டாப் தரணும். டாப்லேருந்து கீழே வரணும்னா டாப் தரணும். ஸோ அதுவே வந்து ஒரு 250 பிக்சல்ஸ் தரலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. மவுத்து நம்ம விட்டு கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். 120 தரேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஸ்க்கு செட் பண்ணிடலாம். மவுத்து ஃபேஸில் மவுத் செட் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ்க்கு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து மொத்த ஐஸ்க்கும் செட் பண்ணிடலாம். டாட் ஐஸ். ஸோ ஐஸில் வந்து ரெண்டுத்துக்கும் நம்ம மொத்த இப்படி கொடுக்காம லெஃப்ட் ஐ ரைட் ஐன்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. லெஃப்ட் ஐ. ஸோ இது ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஐன்னு கொடுத்துட்டேன், கமா ரைட் ஐன்னு கொடுத்துடலாம். இங்கேயும் டாட் வைக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கும் ஹைட் விட் செட் பண்ணணும். ஸோ ஹைட் வந்து ஒரு சின்னதாக கொடுத்தா போதும். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதால சேமாக கொடுக்கணும். 50 பிக்சல். விட்டும் ஒரு 50 பிக்சல் தரேன், 50 பிக்சல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் ரேடியஸ் தரணும். பார்டர் ரேடியஸ்க்கு வந்து 50% தரேன், ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஷோ ஆகும். 50%. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் தானே நம்ம கொடுத்தோம் ஐஸ்க்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு தரலாம். பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே கீழே ஷோ ஆகுது, ஓகேங்களா. இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ. ஆனால் நம்மளுக்கு இப்படி தான் வரணும், பக்கத்து பக்கத்தில் வரணும். ஸோ வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பார்த்துப்போம். டிஸ்பிளேயில் இன்லைன் பிளாக் கொடுத்துடலாம், ஓகேங்களா. இன்லைன் பிளாக் கொடுத்தா பக்கத்து பக்கத்தில் வந்துடும். அண்ட் ஸ்டைலிங்கும் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பக்கத்து பக்கத்தில் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பொசிஷன் செட் பண்ணுறோம். ஸோ வந்து பொசிஷன் இதுக்கும் அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐஸ் வந்து இங்கே சென்டராக வரணும். சென்டராக வரக்கூடாது, இங்கே வரணும். இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ வரணும். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததால இங்கே பாருங்கள், ஒரு ஐ மேலே இன்னொரு ஐ வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ வந்து இப்போது இந்த ஐ இங்கே வரணும், இந்த ஐ இங்கே வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது கொடுக்கணும். லெஃப்ட்டு தரணும், ஓகேங்களா. லெஃப்ட்டில் வந்து 100 பிக்சல்ஸ் தரேன். இப்போ டாப்லேருந்து ஒரு இதுக்கு 100 பிக்சல்ஸ் தரலாம். எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஐ இந்த இடத்துல வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஏன் ஒரே ஒரு இது மட்டும் தெரியுதுன்னா, இன்னும் இதில் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா, நம்ம ரெண்டுத்தையும் சேமாக போட்டதால் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ ரைட் ஐக்கு மட்டும் செட் பண்ண போகிறோம். ரைட் ஐயில் ஜஸ்ட்டு லெஃப்ட்டு போகணும் இது, ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு சைடு தள்ளணும். ஸோ இது வந்து ஒரு 250 பிக்சல்ஸ் தரேன். 250 பிக்சல்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்மைலி ஃபேஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம். இங்கே ஐஸ்குள்ளே வந்து
ஒயிட் கலரில் வெளியே ஷோ ஆகிற மாதிரி, நடுவில் வந்து ரெட் கலரில் ஷோ ஆகிற மாதிரி, அப்புறம் நோஸ் வைக்கிற மாதிரி. ஸோ இதில் நிறைய நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கலாம். ஃப்ளெட் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ளெட் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் லேஅவுட், இதோட ஃபுல் ஃபார்ம் இதான். ஸோ இட் இஸ் எ ஒன் டைமென்ஷனல் லேஅவுட் மெத்தட் ஃபார் அரேஞ்சிங் த ஐட்டம்ஸ் இன் ரோ ஆர் காலம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் தான். ஓகேவா? 1D தான், 2D கிடையாது. 1D அப்படின்னா ரோ காலம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு தான் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு தான் நம்ம ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். யூஸ்டு ஃபார் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட், ஒரு வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது யூஸ் ஆகிறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம நேராக சிஎஸ்எஸ் போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ரோ. ஓகேங்களா? ரோ வந்து மெயின் ஆக்சிஸ். சரிங்களா? இந்த காலம் வர்றது வந்து கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் இந்த ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம ஃப்ளெக்ஸ் மாடலை வந்து ஸ்டைலிங் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து நான் நார்மலாக நம்ம கொடுத்தாலே டைரக்ஷன் ரோவில் தான் போகும். ஓகேங்களா? நம்ம வேறு எதாவது சேஞ்ச் பண்ணால் தான் காலம் அப்படின்னு கொடுத்தா தான் காலமில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோவில் வருது எக்ஸ் டைரக்ஷனில் வருது மெயின் ஆக்சிஸு, ஒய் டைரக்ஷனில் வருது கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம இட் செட்ஸ் ஹவு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஆர் பிளேஸ் இன் த கண்டெய்னர் அலாங் வித் ஆக்சிஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒரு கண்டெய்னருக்குள்ளே இப்போது மெயின் டிவ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அது எப்படி நம்ம பிளேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு இருக்குது. ஓகேங்களா? ரோன்னு இருக்குது. ரோ அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் வழியாக போகும். இங்கே பாருங்கள், ரோ அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் வழியாக போகும். ஸோ இது லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ரோ வைஸாக போகும். ஸோ காலம் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் வழியாக போகும், டாப் டு பாட்டம். இங்கே பாருங்கள், கிராஸ் ஆக்சிஸ். காலம் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் டாப் டு பாட்டமாக போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரோ ரிவர்ஸ் அப்படின்னா இதுவும் மெயின் ஆக்சிஸ் தான், பட் ரைட் டு லெஃப்டாக வரும். இந்த ரோலே ரிவர்ஸ் அப்படின்னா பின்னாடிருந்து முன்னாடி வரும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் முன்னாடி வந்துச்சா ரோஸு, இதில் வந்து ரோ ரிவர்ஸ்னால் வந்து ரைட் டு லெஃப்டாக வரும். கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இங்கே காலம் ரிவர்ஸ் அப்படின்னா இதில் பாட்டில் வந்து டாப்புக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு H1 டேக் கொடுத்துருக்கேன் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு. அதில் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், div ஐடி கொடுத்துருக்கேன், கண்டெய்னர்னு ஒரு டிவ் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஒரு 7 டிவ் கொடுத்துருக்கேன். டிவ் கொடுத்து அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் மொத்த கண்டெய்னருக்கும் ஹைட்டு, விட்த்து, பேக்ரவுண்ட் கலரு, பார்டரு, மார்ஜின்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து H1 டேக் H1 கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? மார்ஜின் 10 பிக்சல், இது டாப் பாட்டம் 10 பிக்சலு. ஆட்டோ அப்படின்னு கொடுத்தா சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? ரைட் லெஃப்ட் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து சென்டர்னு கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் அலைன் சொல்லி. ஸோ பார்டர்லாம் கொடுத்துருக்கோம். இது இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு டிவுக்கும் இது கொடுக்க போகிறோம், அதுக்கு தனித்தனியாக ஹைட் விட்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டிவுக்கும் ஹைட் விட் தான் கொடுத்துருக்கோம். 50 பிக்சல் ஹைட்டு, 50 பிக்சல் வித்து, வெயிட், கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் கலர் அது. ஓகேங்களா? இங்கே ஒயிட்டாக இருக்கா, ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் லைன் சென்டர்னு கொடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 1 EMனு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? EMனா வந்து பேரண்ட், இதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இந்த கண்டெய்னர் பேஸ் பண்ணி மாறதான் 1 EM. ஓகேங்களா? கொஞ்சம் டெக்ஸ்ட் பெருசாக ஷோ ஆகும். ஸோ இது இப்படி ஷோ ஆகுதா? இப்படி ஷோனா என்னது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? நம்ம கண்டெய்னரை விட்டு வெளியே போகுது இது, ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் வெளியே போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளேக்கு வந்து இன்லைன் பிளாக் இந்த 3 பார்த்துருக்கோம். இன்லைன்னா வந்து ஒரு இன்லைன் ஒரே லைனில் வருது. பிளாக்னா வந்து பிளாக்காக ஒரு நெக்ஸ்ட் லைனில் வருது. இன்லைன் பிளாக்னா ஒரே லைனில் வரும், பிளாக் மாதிரி ஸ்டைலிங் வரும். அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். என்ன சேஞ்ச் அது மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ வந்து இங்கே அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரோ வைஸாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நான் விட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் விட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் இதுக்குள்ளே ஃபிட்டின் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டியது, ஆனால் ஓவர்ஃப்ளோ ஆகலை. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகாத காரணமாக என்னென்னா இதுதான் ஃப்ளெக்ஸ் தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 57.14 தான் ஆயிருக்கு விட்டு. ஓகேங்களா, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ ஃபிட்டின் ஆகுமோ அவ்வளோ தூரம் ஆயிருக்கு. ஸோ இந்த இப்படி பார்த்தாலே பாருங்கள் இப்படி வருதா, இங்கே ஒரு பாக்ஸாக வர மாதிரி இருக்கா, காலம் வைஸு, இது ரோ வைஸ். ஓகேங்களா, இங்கே நீங்கள் இது பண்ணால் தெரியும், அங்கே மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மவுஸ் கொண்டு வந்தால் தெரியும் உங்களுக்கு. ரோ காலம் வச்சு தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஃப்ளெக்ஸு பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் பார்க்கணும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோ இது பார்க்கலாம். ஸோ இது கீழே மெயின் கண்டெய்னரில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து மீதி உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வரும். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ரோ வைஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த சேஞ்சும் வரல, ஏன்னா டிஃபால்ட்டே ரோ தான். ஓகேங்களா, டிஃபால்ட்டாகவே ரோ வைஸாக தான் அரேஞ்ச் ஆகும். ரோ வைஸ்னால் எப்படி லெஃப்ட் டு ரைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ரோ காலம் கொடுக்க போகிறோம். காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் காலம் வைஸாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் விட்டு ஃபுல்லாக வந்துச்சு. பட் ஆனால் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஹைட் வந்து அவ்வளோ ஹைட் இதில் வைக்க முடியாது. ஸோ ஹைட் மட்டும் அதே கம்மி பண்ணிக்கிச்சு. இங்கே பாருங்கள் ஹைட் வந்து 35 தான் கொடுத்துருக்கான். விட்டு மட்டும் 100 ஆயிடுச்சு. ஓகேங்களா, விட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, காலம் ரிவர்ஸ்னு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போவோம். ஓகேங்களா, கீழேருந்து மேலே போதா, அங்கே ரெட்டெல்லாம் இங்கே தானே கொடுத்தோம், ரெட் ஆரஞ்சு க்ரீன் அப்படின்னு. ஆனால் கீழேருந்து மேலே போகுது பாருங்கள். இதான் காலமில் ரிவர்ஸாக வருது, கீழேருந்து மேலே, பாட்டம் டு டாப்பு. நெக்ஸ்ட்டு ரோ ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, ரோ ரிவர்ஸுங்க இருந்தால் இங்கேருந்து இப்படி வரும். நம்ம நார்மலாக இங்கேருந்து இப்படி தானே வரும், லெஃப்ட் டு ரைட். ஆனால் ரைட் டு லெஃப்டாக வரும். ஓகேங்களா, இதான் வந்து ரோ ரிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ மெயினான ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இதுதான். ஸோ இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா டெல்ஸ் ஹவு த ப்ரௌசர் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் அரௌண்ட் கரண்ட் ஐட்டம்ஸ் அலாங் த மெயின் ஆக்சிஸ். ஸோ மெயின் ஆக்சிஸை பேஸ் பண்ணி, மெயின் ஆக்சிஸ்னால் எக்ஸ் டைரக்ஷன், அதை பேஸ் பண்ணி எப்படி ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குல்ல ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே, ஸோ அதை வந்து ஸ்பேசிங் கொடுக்குறது. ஓகேங்களா, ஸ்பேசிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 3 இருக்குது மெயினாக. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட், சென்டர்னு இருக்குது. இதை அப்படியே பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நான் ரோவே தந்துடுறேன். நீங்கள் பாருங்கள், ரோன்னு தந்தோடனே இங்கேருந்து இங்கே மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் தரப்போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு தரப்போகிறேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா இப்போ ஒன்றும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போது இங்கே டைரக்ஷன் ரோ தான் இருக்குது, ரோனா லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுக்குறோம். எண்டுன்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் ரோ ரிவர்ஸ்ன்னு தரேன். ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுவும் ஷோ ஆகலை. பட் நம்ம வந்து இதுக்கு விட்டு கம்மி பண்ணால் நமக்கு ஷோ ஆகும். ஸ்பேஸிங்லாம் தெரியல. ஸோ நம்ம விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் ஷோ ஆகும். 50 பிக்சல் தரேன். நீங்கள் பாருங்கள், ஸோ இங்கே வந்து இப்படி ஷோ ஆகுதா. ஓகேங்களா, ரோ ரிவர்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம். ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது இங்கேருந்து இங்கே ஷோ ஆகி மீதி ஸ்பேஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து ரோ ரிவர்ஸில் எண்டுன்னு தரும், ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு. ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்தா நம்ம ரோ கொடுக்குற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, எந்த சைட்லேருந்து வரும், ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஃப்ளெக்ஸு நம்ம கொடுத்துருக்கோம்ல, டைரக்ஷன் வந்து ரோ ரிவர்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெட்டு ஆரஞ்சு இப்படி ஸ்டார்ட் ஆகுது, ரைட் டு லெஃப்ட். ஆனால் இங்கே வந்து எண்ட் ஆகிற பொசிஷன்லேருந்து இங்கே வரணும், ஒட்டி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸ்பேஸிங். ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்பேஸ் வருது.
ஸோ இதே மாதிரி தான் காலம்க்கும் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் தரும். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் வந்தோடனே இங்கேருந்து இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா, காலம்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்பேசிங் வந்துச்சு. இப்போது இங்கே எண்டுன்னு கொடுத்தா, ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்தா காலமில் ரிவர்ஸாக வரும். ஓகேங்களா, இந்த கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, பாட்டம் டு டாப்பாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் அது கரெக்டாக தான் இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக காலம் வைஸாக தான் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணி ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது காலமு. பட் ஆனால் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுத்ததால இப்படி வரும். ஓகேங்களா, கீழே வந்து ஒட்டி வரும், மேலே ஸ்பேஸ் வருது. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 3 இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லின்னு சொல்லி அதை பார்த்துடலாம். ஸ்பேஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து ரோனே தந்துடுறேன், ரோ தந்துடுறேன். ஸ்பேஸ் பிட்வீன் தரேன். ஓகேங்களா, ஸ்பேஸ் பிட்வீன் தரேன் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் பிட்வீன்னா எக்ஸ்ட்ரா வர ஸ்பேஸ் இருக்குல்ல இங்கே சைடில், அது வந்து பிட்வீன் ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் பிட்வீன் வந்து அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பேஸ் பிட்வீனு. ஸ்பேஸ் அரௌண்ட். ஓகேங்களா, அரௌண்ட் அப்படின்னா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற இது வந்து ஸ்பேஸ் வந்து இங்கே கொஞ்சம், மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே வர ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து பாதியாக கட் பண்ணி இங்கே பாதியாக வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் ஈவன்லின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஈவன்லினா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே உள்ளே எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதான் ஸ்பேஸ் ஈவன்லி. இந்த கான்செப்ட்லாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும். ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா செட் வெதர் த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஆர் ஃபோர்ஸ்டு ஆன்டு ஒன் லைன் ஆர் கேன் ரேப் ஆன்டு மல்டிபிள் லைன்ஸ். இப்போது நம்ம ஒரு லைனில் இடம் பத்தலைன்னா அடுத்த லைனில் ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் இதில் தான் கொடுக்கும். ஓகேங்களா, ரேப்பிங்னா மடித்து வேற ஒரு லைனில் வருது. ஓகேங்களா, மடிச்சு வைக்கிறது தானே ரேப். ஸோ அதனால் அப்படி வரும். இதில் வந்து 3 இருக்குது, நோ ரேப், ரேப் ரிவர்ஸ். ஓகேங்களா, இதை அப்படியே கொடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நோ ரேப்னா ரேப் ஆக தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா ரேப் ஆகாமல் அதிலே ஷோ ஆகும். ஓகேங்களா, ரேப் ஆகல பாருங்கள், இதில் எதுவும் அப்படியே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து கொஞ்சம் விட்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ வருது. இப்போ வந்து ரேப்னு கொடுக்குறேன். ரேப்னா ரேப் ஷோ ஆகும், மடிஞ்சு வேறு ஒரு லைனில் ஷோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது இங்கே 4 வந்துச்சு, அதோட ஹைட் விட்த்து தகுந்த மாதிரி வந்துச்சு, மீதி வந்து கீழே வந்துச்சு. ஓகேங்களா, ரேப் ஷோ ஆகுது மடிஞ்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒன்று இருக்குது, ரேப் ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ரேப் ரிவர்ஸ். ஸோ இதில் பாருங்கள், கீழேருந்து ரேப் ஆகும், ரிவர்ஸாக ரேப் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி ரேப் ஆகுது. ஓகேங்களா, இப்படி ரெட், ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ, ப்ளூ, பர்பிள், ப்ரௌன். ஓகேங்களா, கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் ரிவர்ஸ். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் ரேப்பில் ரேப் ரிவர்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு. இந்த வீடியோ இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட் ஐட்டம் அலாங் கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மெயின் ஆக்சிஸ் வச்சு நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இது வந்து கிராஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, மெயின் ஆக்சிஸ்னால் லெஃப்ட் டு ரைட்டு, கிராஸ் ஆக்சிஸ்னால் வந்து டாப் டு பாட்டம் வருது. ஓகேங்களா, ஸோ கிராஸ் ஆக்சிஸ் வச்சு நம்ம ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை அலைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டு, ஃப்ளெக்ஸ் எண்டு, சென்டர், பேஸ் லைன்னு ஒரு 4 இருக்குது. ஸோ இது அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பண்ணது. இதோட அவுட்புட் வந்து
இதான் இதோட அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் ரேப் மட்டும் எடுத்துடலாம். கமெண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அலைன் ஐட்டம்ஸில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு தரேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு தந்தால் எந்த சேஞ்சஸும் வராது. நார்மலாக இங்கே வந்து டாப்பில் வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு தரோம். ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு தந்தால் பாட்டமில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாட்டமில் வந்து உட்காந்துக்கும். இதான் வந்து ஃப்ளெக்ஸ் எண்டு. இதெல்லாம் எது பேஸ் பண்ணி வருது அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? டாப் டு பாட்டம் வருது கிராஸ் ஆக்சிஸு, லெஃப்ட் டு ரைட் வருது மெயின் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டராக ஆகிடுச்சு பாருங்கள், கண்டெய்னரில் சென்டராக வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேஸ் லைன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? பேஸ் லைனில் வந்து இது வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்லேயே இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும். அண்டு இது பேஸ் லைனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் எல்லாம் ஒரே லைனில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரே லைனில் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி ஷோ ஆகிறது தான் பேஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அலைன் ஐட்டம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அலைன் கண்டென்ட் வந்து இட் செட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் அரவுண்ட் கண்டென்ட்ஸ் ஐட்டம்ஸ் அலாங் த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கிராஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து மெயின் ஆக்சிஸ் வச்சு பண்ணோம். ஓகேங்களா? மெயின் ஆக்சிஸ் வச்சு ஸ்பேஸ் எல்லாம் எப்படி வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸ்பேஸ் பிட்வீன், அரவுண்ட், ஈவன் அப்படின்னு சொல்லி. பட் இதில் எப்படி அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் வச்சு பண்ணுறது தான் அலைன் கண்டென்ட். ஓகேங்களா? கண்டென்ட் அலைன் பண்ணுறது கிராஸ் ஆக்சிஸ் வச்சு, அதாவது டாப்லேருந்து பாட்டம். ஸோ இதில் வந்து அலைன் கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்டு, சென்டர்னு இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி, பேஸ் லைன். இதுலேயும் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துலாம். இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரேப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் ரேப்பு நான் வந்து ரேப்புன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அலைன் கண்டென்ட்டில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது, இது வந்து ஒட்டி வந்துடுச்சு, மேலே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு கொடுக்குறேன். எண்டுன்னு கொடுத்தா எண்டில் வந்துடும் கீழே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர், அலைன் கண்டென்ட் சென்டர்னு தரோம். சென்டர்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் சென்டராக வந்து பொசிஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் லைன் தரேன். பேஸ் லைன் தந்தால் நார்மலாக ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் வந்த மாதிரி வந்துடும். அண்ட் வந்து இதோட டெக்ஸ்ட் இருக்குல்ல ஒரே லைனில் வரும். ஓகேங்களா? சேம் லைனில் வரும். நான் வந்து பேஸ் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அதை கொடுக்கலாம். ஸ்பேஸ் பிட்வீன்னு கொடுத்தா மேலே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸ் அப்படியே ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து இது டாப்பில் போயிடுச்சு, இது பாட்டமில் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்பேஸ் அரௌண்ட்னு தரேன். ஸ்பேஸ் அரௌண்ட்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் இங்கேயும் ஸ்பேஸ் வந்துச்சு, இங்கேயும் ஸ்பேஸ் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து ஒரு 2 பங்காக வந்து இது 1/2 எடுத்து, ஸோ இதுலேருந்து ஆஃப் வந்து இங்கே வந்துச்சு, இதுலேருந்து ஆஃப் வந்து இங்கே வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து 2 பங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 2 பங்காக இருக்குது. ஸோ ஒரு பங்கு வந்து இங்கே ஷோ ஆகுது, இன்னொரு பங்கு வந்து இங்கே ஆஃப், இங்கே ஆஃப். ஓகேங்களா? அப்படி ஷோ ஆகும். ஸோ ஈவன்லி கொடுக்குறோம். ஸ்பேஸ் ஈவன்லின்னு கொடுத்தா எல்லா சைட்லேயும் ஒரே ஸ்பேஸாக வரும். ஓகேங்களா? ஒரே சைஸில் ஸ்பேஸ் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் ஈவனாக ஸ்பேஸ் ஷோ ஆகும். சேம் ஸ்பேஸ், இதுதான் ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் வந்து அலைன் கண்டென்ட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன் செல்ஃப். ஓகேங்களா? அலைன் செல்ஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அலைன் அண்ட் ஐட்டம் அலாங் த கிராஸ் ஆக்சிஸ். இப்போது ஒரு ஐட்டம் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஐட்டம்ஸை வந்து
மொத்தமாக கொடுத்து அலைன் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து ஐடி கொடுத்துடலாம். ஆரஞ்சு கலருக்கு ஓஆர்ஜின்னு கொடுத்துருக்கேன் ஐடி. ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு கலருக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். இதில் வந்து அலைன் செல்ஃப் கொடுக்க போகிறோம். அலைன் செல்ஃபில் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. ஓகேங்களா, அலைன் செல்ஃப் நான் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அலைன் ஐட்டம்ஸ் இதை நான் கமெண்ட் அவுட் எடுத்துடுறேன். இதுலேயும் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ எந்த சேஞ்சஸும் வராது. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது நார்மலாக. ரேப் எடுத்துடுறேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ஆரஞ்சு மட்டும் ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு தரேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஆரஞ்சு இங்கேருந்து ஆரஞ்சு இங்கே வந்துச்சு, எண்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிங்கிள் எலமெண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது ஆரஞ்சுக்கு வந்து சென்டர்னு தரேன். இங்கே பாருங்கள், சென்டரில் வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு பேஸ் லைன் தரேன். பேஸ் லைன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்லேயே வரும், ஒரே இதிலே வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் வந்துச்சு, ஒரே டெக்ஸ்ட்டு வந்து ஒரே லைனில் வருது. ஸோ அவ்வளோதான் இந்த அலைன் செல்ஃபு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சைசிங். ஃப்ளெக்ஸ் சைசிங் என்னென்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ்னு ஒன்று இருக்குது. ஃப்ளெக்ஸ் பேசிஸ்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் இஸ் த இனிஷியல் மெயின் சைஸ் ஆஃப் த ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஸோ மெயின் ஒரு சைஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஃப்ளெக்ஸுக்கு. ஸோ அந்த சைஸ்லேயே அப்படியே இருக்கும். அதான் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 100 பிக்சல் அப்படின்னு தரும். இது வந்து ஒரு ஐட்டமுக்கு வந்து இனிஷியல் சைஸாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரெங்க்னு இருக்குது. ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னா இட்ஸ் ஸ்பெசிஃபைஸ் ஹவு மச் ஆஃப் த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ஸ் ரிமைனிங் ஸ்பேஸ் ஷுட் பி அசைன் டு த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் சைஸ். இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் ரிமைனிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா, அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஐட்டம் வந்து க்ரோ ஆகி அந்த சைஸ் வந்து பெருசாகி அது ஆக்குப்பை பண்ணிக்கும். அதான் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ. அது வந்து எவ்வளோ நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ. 1 2 3 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் அப்படின்னா உடையிறது. இப்போது வந்து க்ரோனா விரிவடையுது, ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்னா உடையிறது. ஸோ நம்ம வந்து சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டெய்னர் ஸ்பேஸ் தகுந்த மாதிரி அந்த சைஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, அந்த ஐட்டமுக்கு பர்டிகுலர் ஐட்டம் நம்ம கொடுக்குறோம்ல அதுக்கு. ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பேசிஸ் கொடுக்கலாம். இதுக்கு ஃப்ளெக்ஸ் பேசிஸ் கொடுக்கலாம். 100 பிக்சல்ஸ் தரேன். நார்மலாக எவ்வளோ இருக்குது? நார்மலாக 100 பிக்சல்ஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் தரேன். இங்கே பாருங்கள், இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ தரலாம். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 100 தரேன். இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்போ 130 தரேன். ஓகேங்களா, மீதி வந்து
இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். விட்த் வந்து ஒரு 50 வச்சிடலாம். ஓகேங்களா? கண்டெய்னர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கண்டெய்னர் கொஞ்சம் விட்த் பெருசாக்கிடலாம். 700 தந்துடுறேன். இங்கே பாருங்கள், கண்டெய்னர் சைஸ் பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து 1ன்னு தரோம். ஓகேங்களா? 1ன்னு தந்தால் இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற இடம் எல்லாமே இது ஆக்குப்பை பண்ணிச்சு. ஓகேங்களா? இதை வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோக்கான ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்க்கும் கொடுக்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். நான் ப்ளூக்கு தரேன். ஓகேங்களா? ப்ளூக்கு தரேன். இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து இதுக்கு வந்து 100 பிக்சல்ஸே தரேன். 100 பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஷோ ஆகும், எல்லாத்தோட கொஞ்சம் பெருசாக ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ தரேன். ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு தரேன். ஸோ இதுக்கும் 1, இதுக்கும் 1. ஸோ ஈவனாக இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எவ்வளோ ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ப்ளூக்கு வந்து நான் 2 தரேன். 2 தந்தால் இது டபுளாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கும் இதில் பாதி தான் இது கிடைக்கும். இப்போது இது வந்து பாதி ஸ்பேஸ் இது எடுத்துக்கும். ஆரஞ்சோட பாதி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். இதுக்கும் 100 தரேன், இன்னும் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ப்ளூ வந்து பெருசாக ஷோ ஆகுதா? ஸோ இதே மாதிரி நம்ம அதிகமும் பண்ணலாம், கம்மியும் பண்ணலாம் ஃப்ளெக்ஸ் க்ரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க். ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் 1 தரோம். இப்போ வந்து ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்பேஸ் கம்மி பண்ணலாம். திரும்பி 400 கொண்டு வரும். 400 கொண்டு வந்தால் இங்கே பாருங்கள் இப்படி ஷோ ஆகுது. ஃப்ளெக்ஸ் க்ரோ எடுத்துடுறேன். ஃப்ளெக்ஸ் பேசிஸும் எடுத்துடலாம். இப்படி ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து விட்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். விட்த்து 100 வச்சுக்கலாம். 100 பிக்சல்ஸ் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்கள் பெருசாகிடுச்சு. ஸ்ட்ரிங் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ப்ளூ பாருங்கள் எவ்வளோ சின்னதாகிடுச்சு. டபுள் த சைஸ் ஆஃப் சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா? 2 மடங்கு சின்னதாகிருக்கு. இப்போ வந்து ஆரஞ்சுக்கும் தரேன். ஸ்ட்ரிங் 2. இங்கே பாருங்கள், இதுவும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா? ஆரஞ்சும் சின்னதாகிடுச்சு. ஏன் இதுக்கு மேலே சின்னதாகலை அப்படின்னா இதோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து அதுக்கு சின்னதாகல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்கா? ஸோ இதுதான் வந்து க்ரோ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஷார்ட் ஹேண்டு. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்டு ஒன்று இருக்குது. ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நார்மலாக நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங், ஃப்ளெக்ஸ் பேசிஸ் இது 3 கொடுக்கறதுக்கு நார்மலாக நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து அந்த வேல்யூ ஃப்ளெக்ஸ் 02, ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் 2, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் இனிஷியல் வேல்யூ வந்து 100 பிக்சல் அப்படி தரலாம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் மட்டும் தரணும் அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்தா அது வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் பேசிஸில் சேவ் ஆகிடும். ஸோ வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ மட்டும் தரணும் அப்படின்னா யூனிட்லெஸ்ஸாக
பிக்சல்ஸ் எதுவும் தராமல் வெறும் ஒரே ஒரு வேல்யூ தந்தால் அது ஃப்ளெக்ஸ் க்ரோவில் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் பேசிஸ் தரணும்னா ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து யூனிட் வேல்யூவோட கொடுத்தா 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா ஃப்ளெக்ஸ் பேசிஸில் சேவ் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங்.